Hi students, today we are going to see Science Unit 2 Matter and Materials question and answer. Take a page number 95. Try to answer. Look at the pictures and identify the materials by which made of. பாருங்க இங்கே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த பிக்சர்ஸ்லாம் எதால் மேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்க, பைப் வந்து எதால் செஞ்சுருக்காங்க, பிளாஸ்டிக். அப்போ இந்த டேஷில் பிளாஸ்டிக் அப்படி எழுதணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, மார்க்கெட் பேக் எதால் செஞ்சுருக்காங்க, பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் பிரிக் வந்து கிளே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜார் கிளாஸ். டாய் வந்து எதால் செஞ்சுருக்காங்க, வுட்டால். அப்போ வுட். நெக்ஸ்ட் ஸ்பூன் வந்து எது, மெட்டல். நெக்ஸ்ட் சேர் வுட். கேண்டில் வந்து வேக்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் வந்து எதால் செஞ்சுருக்காங்க, பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர். Next page number 96. 96ல try to answer. Match the objects that are made of same materials. என்ன கொடுத்துருக்காங்க, 3 காலம் கொடுத்துருக்காங்களா, 3 காலத்துலேயும் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, சேர் வந்து பிளாஸ்டிக்கால் செஞ்சுருக்காங்க. ஸோ அதே பிளாஸ்டிக்கால் செகண்ட் காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள், பிளாட்டிங். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டாய் கார் ஒன்று இருக்கா. ஸோ அப்போது இந்த சேரு பிளாஸ்டிக்கால் எது செஞ்சுருக்காங்களோ அதால் நம்ம மேட்ச் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட் பாருங்கள், வுட்டன் சேர், பாக்ஸ், அப்புறம் என்ன இருக்குது, ஸ்பாச்சுலா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லெதர் ஷூ வந்து எதால் செஞ்சுருக்காங்க, லெதர். இப்போ லெதரால் ஷூ, பர்ஸ், பெல்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை டு ஆன்சர். ரைட் வெதர் தி கிவன் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹார்ட் ஆர் சாஃப்ட். இங்கே வுட், எரேசர், காட்டன் அப்படி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் எது ஹார்ட் எது சாஃப்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். வுட் வந்து எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும். எரேசர் ஹார்ட், காட்டன் சாஃப்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 97ல try to answer. Sure the given objects are rough or smooth. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எது ரஃப் அண்ட் எது ஸ்மூத் அப்படின்னு நம்ம எழுதணும். வெட் சோப் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கயிறு வந்து ரஃப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபெதர், பேர்ட்ஸோட ஃபெதர் ஸ்மூத். ஸ்டோன் வந்து ரஃப். கிளாஸ் பார் ஸ்மூத். Paper board rough. Sandpaper rough. Plastic spoon smooth. Next activity. Test the flexibility. Give one plastic scale and wooden scale to the students. Ask them to bend. Tabulate their observation. Bends, does not bend. இங்கே 2 காலம் கொடுத்துருக்காங்களா, ஒன்றுத்தில் பிளாஸ்டிக் ஸ்கேல், இன்னொன்று வுடன் ஸ்கேல். என்ன சொல்லியிருக்காங்க, வுடன் ஸ்கேலும் பிளாஸ்டிக் ஸ்கேலும் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இதில் ஃபில் பண்ணணும். பிளாஸ்டிக் ஸ்கேல் வந்து என்ன ஆகும், பெண்ட் ஆகும். அப்போ பெண்ட்ஸ் அப்படி எழுதணும். வுடன் ஸ்கேல் வந்து பெண்ட் பண்ண முடியாது, அப்போ டஸ் நாட் பெண்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 99ல ஆக்டிவிட்டி. கம்ப்ளீட் தி ஒர்க் ஷீட். என்ன பண்ணணும், நேம் வந்து உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டேட்டு ஃபில் பண்ணிக்கணும். கிளாஸ் வந்து என்ன ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட். ஹெட்லைன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ. ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், டிரான்ஸ்லண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, ஒளி புகும் பொருட்கள். அப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ தி லைட் டு பாஸ் த்ரூ தேம் அப்படின்னு ஃபில் பண்ணணும். டிரான்ஸ்லசன்ட் ஆப்ஜெக்ட் அலோ சம் லைட் டு பாஸ் த்ரூ தேம். ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ நோ லைட் டு பாஸ் த்ரூ them. Next, try to answer. Write whether the objects are transparent, translucent or opaque. நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லசன்ட், ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா. அப்போது ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், ஒரு
வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்களா, இதன் வழியால் ஒளி என்ன ஆகாது, ஊடுருவி செல்லாது. அப்போ இது ஒபேக். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பவுல். இந்த கிளாஸ் பவுலில் ஆல்ரெடி கலர்டு மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால இந்த வந்து ஒளி வந்து மங்கலாக தான் நமக்கு தெரியும். அப்போ இது டிரான்ஸ்லுசன்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிஷ் டேங்க் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். அப்போது டிரான்ஸ்பரண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கண்ணாடி கிளாஸ் கொடுத்துருக்காங்களா, அது டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வுட்டு கொடுத்துருக்காங்களா, இது ஒபேக். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்னோவில் என்ன தெரியும் நமக்கு, ரொம்ப கிளாரிட்டியாக தெரியாதுல்ல, அப்போது அது டிரான்ஸ்லண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எவாலுவேஷன், பேஜ் நம்பர் 101. ஃபைண்ட் தி ஆட் ஒன். ஆட் இல்லையா, பிரிக், கயர், பைனாப்பிள்லாம் ஹார்ட் மெட்டீரியல்ஸ். சில்க் வந்து சாஃப்ட். ஸ்டோன், ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் வயர். ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் வயர்லாம் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல். ஸ்டோன் வந்து ஃப்ளெக்சிபிள் கிடையாது. சன், கேண்டில், டார்ச். ஆட் ஒன்னது பென். அம்பர்லா, ஸ்பாஞ்ச், ரெயின்கோட், ஜர்க்கின். இதில் ஸ்பாஞ்ச். கிளாஸ் பாட்டில், எக்ஸாம் பேட், பேப்பர் பிளேட், உடன் போர்டு. கிளாஸ் பாட்டில் வந்து சாஃப்ட் மெட்டீரியல். Next, fill in the blanks. Materials which can be compressed or cut easily are called soft materials. Gold and diamond are the examples of shiny materials. Materials which can be bent or stretched easily are called flexible materials. Dash objects allow all the light to pass through them. எந்த ஆப்ஜெக்ட்ஸ் அதன் வழியே ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். டேஷ் இஸ் தி நேச்சுரல் சோர்ஸ் தட் ஸ்டிமுலேட்ஸ் sight and makes things visible. Light. Match the following. Light source, sun. Waterproof, raincoat. Transparent, glass. Translucent, vegetable oil. Opaque, metal. Say true or false. We cannot compress, cut or bend the rough material easily. என்ன சொல்லியிருக்காங்க, ரஃப் மெட்டீரியல்ஸை நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியாது. அப்போ அது ட்ரூ. டல் மெட்டீரியல்ஸ் ரிஃப்ளெக்ட் லைட். ஃபால்ஸ். டல் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகாது, நமக்கு லைட்டை அவ்வளோ கிளியராக ரிஃப்ளெக்ட் பண்ணாது. சாண்ட் பேப்பர் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். சாண்ட் பேப்பர் வந்து ஸ்மூத் மெட்டீரியல்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அது வந்து சாண்ட் வந்து எப்படி இருக்காது, ஸ்மூத்தாக இருக்காது. அப்போ அது என்னது, ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 102. Opaque objects do not allow light to pass through them. ஒபே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதன் வழியே ஒளி என்ன பண்ணாதா, ஊடுருவ செய்யாது அப்படி சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட். அப்போ ட்ரூ. மிரர் சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் லைட் தட் ஃபால் ஆன் தம். மிரர் வந்து என்ன பண்ணுமா, அது மேலே படுற லைட்டோட டைரக்ஷனை மாற்றும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது அப்போ ட்ரூ. நெக்ஸ்ட், ஆன்சர் தி ஃபாலோவிங். When can you say a material is waterproof material? இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 98ல மெட்டீரியல்ஸ் that do not allow water to pass through them are called waterproof materials. Example, raincoat and aluminum foil of tablet strip. Second question, what is a light source? அதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 100 எடுத்து. பேஜ் நம்பர் 100ல the objects that give off light are called light source. Next question, what is the difference between transparent and opaque materials? என்ன கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ்க்கும் ஒபே மெட்டீரியல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை
கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு காலம் போட்டுக்கிட்டு டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதில் என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு எழுதி ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு பேஜ் நான் வந்து இதில் ஒரு பாயிண்ட் தான் எழுதி காமிச்சிருக்கேன். சரிங்களா? பேஜ் நம்பர் 98ல பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் objects. Transparent objects allow the light to pass through them, so we can see other objects clearly through transparent object. Example என்ன கொடுத்திருக்காங்க, air, glass and pure water. நான் ஆல்ரெடி இப்போ ஒரு காலம் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அதில் டிரான்ஸ்பரண்ட் ஒபே அப்படின்னு ரெண்டா செப்பரேட் பண்ணி எழுதியிருந்தேனே, அதில் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம என்ன எழுதணும், transparent objects allow the light to pass through them, so we can see other objects clearly through transparent objects. அதோட எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, ஏர், கிளாஸ் அண்ட் பியூர் வாட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் காலம்ல என்ன, ஒபே அப்படின்னு எழுதிருந்தனா, ஒபே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் காலத்தில் எழுதணும். ஒபே ஆப்ஜெக்ட்ஸ் do not allow light to pass through them, so we cannot see through these objects. Example, wood, stone and metals. Fourth question, define reflection. Reflection அப்படின்னா என்ன? பேஜ் நம்பர் 100ல the bouncing of light by any smooth or polished surface is called reflection. அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, கிளாசிஃபை தி ஆப்ஜெக்ட்ஸ் கிவ் பிலோ ஆஸ் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் ஆர் ஒபேக் மெட்டீரியல்ஸ். என்ன சொல்லி, கீழே நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த மெட்டீரியல்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட் எது, டிரான்ஸ்லூசன்ட் எது, ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் எது அப்படின்னு நம்ம இதில் எழுதணும். நான் எழுதியிருக்கேன் பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன, ஏர், வாட்டர், மிரர், கிளாஸ் டம்ளர். டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸ்னா polythene bag, oil soaked paper, snow, colored glass. Opaque materials, rock, aluminum foil, wooden board, CD. Okay, thank you students.